ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இ சேவை மற்றும் சிஎஸ்சி ரிலேட்டட் நெட் சென்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் இ சேவை மற்றும் சிஎஸ்சி நெட் சென்டர் சம்மந்தமான ஒர்க் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஆன்லைன் ஒர்க் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். சிறந்த முறையில் சரியாக செய்து தரப்படும் மற்றும் பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதர் பேக்வேர்டு கிளாஸ் சர்டிஃபிகேட். சரிங்களா, நிறைய பேர் ரயில்வேக்கு அப்ளை பண்ணுறது ட்ரை பண்ணுவீங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு ஓபிசி கேட்குறாங்க. நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா, ஒன்றும் இல்லை, க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம். க்ரோமில் டிஎன்இஜிஏ என்ற இதை சர்ச் பண்ணோம்னா நமக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்னது நீங்கள் பண்ணலாம், ஐடி வச்சுருக்கோம், துறை உள்நுழைவு போகலாம். இல்லை ப்ரைவேட்டாக நீங்கள் வீட்டிலோட செஞ்சுக்கலாம். எப்படின்னா, ப்ரைவேட் லாகின் இருக்கா, அதுக்கு இது பாருங்க, துறை லாகின் கீழே என்ன இருக்குது, ப்ரைவேட் கேண்டிடேட், அதாவது இண்டிவிஜுவல் லாகின்ற மாதிரி. அதில் நீங்கள் கொடுத்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி போகலாம். ஸோ ஐடி இருக்குங்க பாருங்கள், இந்த மாதிரி ஐடி யூஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அடுத்து பாருங்கள், இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணோம்னா அது நிறைய வரும். நிறைய சர்வீஸ் இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், பேஜ் நம்பர் 2 கிளிக் பண்ணி அதில் இது பாருங்கள், அதர் பேக்வேர்ட் கிளாஸ் ஓபிசி சர்டிஃபிகேட். சரிங்களா, கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும், இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அது நெக்ஸ்ட் மட்டும் ப்ரொசீட் கொடுத்து ஜஸ்ட் நம்ம ஆதார் நம்பர் டைப் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆதார் நம்பர் டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கேனம் ரெஜிஸ்டராக இருந்தால் அது காட்டும். நம்மளுடைய நேம், நம்மளுடைய மொபைல் நம்பர்லாம், அப்பா பேரெல்லாம் காட்டும். அது கரெக்டாக இருந்தால் நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் மேலே இருக்கு பாருங்கள், அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும், எப்படி கேனம் ரெஜிஸ்டர் பண்ணுறன்ற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆதார் கார்டு கொடுத்தோன்னே பேர் வந்துருச்சு. அதை ஜஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இப்படி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், ஆல்ரெடி ஃபில் ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாம் கேட்குது, ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஃபாதர் அது கேட்குது. அதுக்கு மேலே பாருங்கள், கேஸ்ட், என்ன கேஸ்ட்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கிக்கணும். ஆல்ரெடி வாங்கி இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. ஸோ என்ன கேஸ்ட்டில் இருக்குன்ட்டு. ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் அதில் பார்த்து என்ன பண்ண டைப் பண்ணி அது உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதோடைய சீரியல் நம்பர். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணினாவே அது சீரியல் நம்பருக்கு வருது. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் என்னது, தொழில். இப்போ அப்ளை பண்ணுறவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்டு ஒர்க்கான ஒர்க்கிங் அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் பார்த்து போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஹஸ்பண்டு. ஸோ என்ன ஒர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வேறு அலைவா, எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. ஸோ இல்லைனா இல்லை. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர், உயிரோடு இருக்காங்களா, வேறு அலைவ்னா எஸ். நான் இது எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டான்னு கேட்குறாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்டுனா ஜஸ்ட் அன்எம்ப்ளாய்டு கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்லேங்களா, பிடிஎஃப் ஃபார்மேட்லேங்களா, அது உங்கள் விருப்பம் தான். ஸோ அந்த சைஸ் பார்த்தாங்கன்னா சைஸ் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், குறைச்சி வச்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுறோம், கேண்டிடேட்டோட ஃபோட்டோ. சரிங்களா, ஸோ கேண்டிடேட்டோட ஃபோட்டோவை ஜஸ்ட் பாருங்கள், நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபைல் நம்ம போட்டு என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோன்னே என்ன பண்ணிடுறோம், அங்கே அப்லோடு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ கேண்டிடேட்டோட இப்போ யாருக்கு அப்ளை பண்ணுங்க அவங்க ஆதார் கார்டு. சரிங்களா, ஆதார் கார்டு கொடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆட் கொடுத்து நீங்கள் அவங்களுடைய ஆதார் கார்டு என்ன பண்ண முடியும், அப்லோட் பண்ணுற மாதிரிக்கும். ஸோ 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ பாருங்கள், ஆதார் கார்டு அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்று. ஸோ அது நான் தேர்டு, அது நீங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, கம்யூனிட்டி அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறது, அதுக்கு இது செல்ஃப் டிக்ளரேஷன், உங்களுடைய சுய உறுதிமொழி சர்டிஃபிகேட். சரிங்களா, அது என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஒன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அது கீழே பாருங்கள், எனக்கு இது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அது மாதிரி அதை சப்போஸ் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தீங்க, அது கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லையா, அது கீழே எனக்கு இது அது டாக்குமெண்ட் வேறு ஏதாச்சும் இருக்குங்களா, அதனால் அதை வைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக என்ன பண்ணணும், இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும். பே ஸ்லிப், இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். ஸோ ஓபிசி அப்ளை பண்ணணும்னா 2 தேவை. ஒன்று கம்யூனிட்டி தேவை, அண்டு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. ஓகேங்களா, 2 தான் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அப்படின்னா பே ஸ்லிப். சரி, கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க பே ஸ்லிப் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், இது 2 தான் மெயின் தேவை. சரிங்களா, டாக்குமெண்ட்லாம் என்ன பண்ணுறோம், அப்லோட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறேன். மேக் பேமெண்ட் கொடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், பேமெண்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்
ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் ஏதானும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.